2025ஆம் ஆண்டு மே மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சம்பந்தமாக வெளியான புதிய அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம். மே மாதத்தில் எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயரப்போகுது? எதன் காரணமாக சம்பள உயர்வு இருக்கும்? போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு மற்றும் அரியர் தொகையை வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. மே மாதம் வழங்கப்பட உள்ள சம்பளத்தில் இந்த அரியர் பணமானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நாடு முழுவதும் 8.5 லட்சத்திற்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு மத்திய அரசு இந்த பணத்தை வழங்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ 42 46% ஆகஸ்ட் உயர்த்தப்பட்டது. ஜனவரி 1, 2025 முதல் இது அமலுக்கு வந்தது. ஜனவரி 2025 முதல் ஏப்ரல் மாதம் வரை நிலுவையில் உள்ள இந்த 4 மாதத்திற்கான அரியர் தொகை மே மாதம் சம்பளத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டு உள்ளது. 8.5 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இதன் மூலம் பயன் பெறுவார்கள். இது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும். மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை குரூப் ஏ, பி, சி மற்றும் மத்திய ஆயுத காவல்படை கேஃப் பணியாளர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், பாதுகாப்பு சேவைகளில் இருக்கும் சிவில் ஊழியர்கள், மத்திய அரசின் ஊதிய கட்டமைப்பின் கீழ் தன்னாட்சி அமைப்பு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 720 முதல் ரூபாய் 3150 வரை உயரும். எனவே மத்திய அரசின் முடிவின் காரணமாக பல்வேறு துறையில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நிலுவையில் உள்ள மாதங்களின் அடிப்படையில் ஊதியம் மற்றும் இதுவரையில் வாங்கிய டிஏ, இனி வாங்கப் போகும் டிஏ இடையிலான வேறுபாடு ஆகியவற்றை வைத்து டிஏ நிலுவைத் தொகை கணக்கிடப்பட்டு வருகிறது. டிஏ நிலுவைத் தொகை, புதிய டிஏ, பழைய டிஏ. அடிப்படை ஊதியம் மாதங்களின் எண்ணிக்கை. அடிப்படை ஊதியம் ரூபாய் 35,400. டிஏ உயர்வு 4%. டிஏ நிலுவைத் தொகை 4 மாதங்கள், ஜனவரி முதல் ஏப்ரல். அரியர் தொகை எவ்வளவு என பார்த்தால் 0435 404 5664 ரூபாய்.